ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரியாக்ட் டெவலப்பராக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ரியாக்ட் டெவலப்பராக ஆக போகிறீங்க அதுக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 11 பேக்கேஜை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரியா? ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜ்லாம் நம்ம வந்து கலெக்டிவாக எந்த இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா NPM JS, அதாவது நம்ம NPM பேக்கேஜ் மேனேஜர் வழியா தான் நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து NPM JS அப்படின்னு நீங்க ப்ரௌசர்ல டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா, இந்த வரி npmjs.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு தேவையான எல்லா பேக்கேஜுமே டெவலப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு பேக்கேஜ் டெவலப் பண்ணீங்கன்னா, நீங்களும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணீங்கன்னா, நெறைய பேரால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Zod. நான் வந்து Zod அப்படின்னு சர்ச் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, Zodன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பர். இது வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ Zod வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம்லலாம் வேலிடேஷன் ரூல்ஸ் வந்து எழுதுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்மோட சேர்த்து இந்த Zod வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த Zod வந்து அதுக்கு மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய யூஸ் கேஸ் கூட இதில குடுத்துருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பக்காவா குடுத்துருப்பாங்க. இதில என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்கு அப்படின்னும் குடுத்துருக்காங்க. 0 எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சி, அதாவது எக்ஸ்டர்னலா எந்த டிபெண்டன்சியுமே இல்ல. மொத்தமாவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மாரி நீங்க வேணா படிச்சுக்கோங்க. JSON ஸ்கீமா கன்வர்ஷன் இருக்கு. டைப்ஸ்கிரிப்ட், பிளெயின் JS 2லயுமே ஒர்க் ஆகும் அந்த மாரி போட்டுருக்காங்க. பேசிக் யூசேஜ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல யூசர் நேம்னா ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணும். எக்ஸ்பி அப்படின்னா ஒரு நம்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டுருக்காங்க. ஸோ டேட்டா பார்சிங் எப்படி பண்றது? இந்த மாரி எல்லாமே பக்காவா குடுத்துருப்பாங்க. நீங்களும் Zod வந்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இல்லாம, பேக் எண்ட்லயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நம்ம 2வதா பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த npm JS இன்னொரு டேப்ல பண்ணேன். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்தது ஓப்பன் பண்ற ஒவ்வொன்னுக்குமே புதுசா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது React Hook Form. நான் Zod பத்தி சொல்லும்போதே நம்ம React Hook Formல வந்து Zod யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹூக்குக்கு ஹூட்ன்னு போட்டேன். ஹூக். நார்மலா நம்ம ரியாக்ட்ல ஃபார்ம்ஸ ஹேண்டில் பண்ணோம்னா, எந்த மாரி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் ஸ்டேட் வச்சு, ஆன் சேஞ்ச் வச்சு, வேல்யூ வச்சு அந்த மாரி ஹேண்டில் பண்ணுவோம். அதே ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது, இன்னும் எஃபிஷியன்ட்டா வேலிடேஷன்லாம் பக்காவா எழுத முடியும். ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இதில என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, இதில என்னென்ன சப்போர்ட்டிங் வேலிடேஷன் பேக்கேஜஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு, Zod இருக்கு. இது 2மே சூப்பரா இருக்கும். ஸோ இது 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நெறையவே இருக்கு. AGV, சூப்பர்ஸ்ட்ரக்ட், ஜாய் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு நெறையவே இருக்குது. இதில வந்து பாப்புலர் வந்து பார்த்தீங்கன்னா, Zodம் எப்பும் தான். ஸோ அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ சைஸும் ஸ்மால் தான். அதனால உங்களுக்கு ஹேண்டியாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஃபார்ம கிரியேட் பண்ணிட்டு, ஜஸ்ட் ரெஜிஸ்டர்ன்னு போட்டு ஃபர்ஸ்ட் நேம் போட்டா, நீங்க சப்மிட் பண்ணும்போது ஹேண்டில் சப்மிட்ன்னு ஒரு ஃபங்ஷன் குடுப்பாங்க. அத வச்சு உடனே ஹேண்டில் சப்மிட் குடுத்து, அதாவது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், சப்மிட் பண்ண உடனே பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம். இவங்க எல்லாமே அத இன்பில்டாவே ஹேண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கும். இதில எவ்வளோ பேர் பார்ட்டி இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கூட பண்ண முடியும். சரியா? சூப்பர். நம்ம அடுத்ததா எந்த பேக்கேஜ் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் npm JS ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெயிட். நம்ம இதிலேயே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது React Table அப்படின்னு ஒரு பேக்கேஜ பார்க்க போறோம். ஸோ React Table. சூப்பர். React Table வந்துச்சு. React Table என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா React ஆப்ஸ்ல டேபிள் போடும்போது, அதில பேஜினேஷன் இருக்காது, சர்ச் இருக்காது, அதுக்கப்புறம் பேஜ் லிமிட் இருக்காது. ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? இந்த இந்த பேக்கேஜ் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா அச்சீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து reactable.danstock.comனு ஒரு ஹோம் பேஜும் குடுத்துருக்காங்க. அதில போயிட்டு கூட நம்ம கம்ப்ளீட்டா இன்னும் நெறைய டாக்குமெண்ட் கூட பார்த்துக்கலாம். இதில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் லைட் வெயிட் இருக்கு, ஹெட்லெஸ், ஆட்டோ, அவுட் ஆஃப் பாக்ஸு. ஸோ சார்ட்டிங்லாம் இருக்கும். அதாவது சார்ட்டிங், ஃபில்டரிங், பேஜினேஷன் இது எல்லாமே இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம அந்த டான்ஸ்டாக் டேபிள்ல போய் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த டான்ஸ்டாக் டேபிள். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஜேஎஸ் முதற்கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே தனித்தனியா கைட் குடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ன்னு சொன்னீங்கன்னா, நம்ம கமெண்ட்ல போடுங்க. நம்ம அதுக்கு கூட ஒரு தனியா வீடியோ பண்ணிறலாம். சரியா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட்டா எந்த பேக்கேஜ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்ட் டேபிள் மாரியே ரியாக்ட் கொரி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் டான்ஸ்டாக்கோடது தான். கொரி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏபிஐ கால்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம நார்மலா ஒரு ஏபிஐ கால் பண்ணா என்ன ஆகும்? அந்த ஏபிஐ கால் பண்ணோனே அந்த டேட்டா வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அத யூஸ் பண்ணிருப்போம். ஆனா நம்ம ரியாக்ட் கொரி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண பார்த்தோம்னா, அந்த நம்ம ஏபிஐ கால் பண்ணும்போது, அது வந்து நம்ம நார்மலா பண்ணோம்னா எல்லா ஏபிஐயும் சீக்வென்ஷியலா பண்ணிட்டு இருப்போம். ஆனா ரியாக்ட் கொரி டிஃபால்ட்டாவே என்ன இருக்கும்னா, பேரலல் கொரியா தான் ரன் ஆகும். நீங்க 4 கொரி உங்க காம்போனன்ட்ல வச்சிருந்தாலும் 4 கொரி ஒரே டைம்ல தான் ரன் ஆகும். அதாவது பேரலலா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். தென் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் பண்ணி வச்சுக்கிடும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏபிஐ கால் பண்ணிட்டீங்கன்னா, அதுல வர டேட்டாவ வந்து கேட்ச் பண்ணி வச்சிருக்கும். நீங்க மறுபடியும் அந்த பேஜ்க்கு போம்போது, ஆல்ரெடி கேட்ச் பண்ணியிருக்க டேட்டாவ ஃபர்ஸ்ட் காட்டிரும். அதுக்கப்புறம் அது மறுபடியும் அத ரன் பண்ணி, அவுட்புட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, அதையும் எடுத்து காட்டிரும். ஸோ இந்த மாரி பக்காவா ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் குடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட நம்ம டான்ஸ்டாக் டேபிள் மாரி தான். டான்ஸ்டாக் கொரி. ஸோ இதுலயுமே நீங்க வந்து நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து தனித்தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொரி கீன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் மேட்டரு. இந்த நேம்ல தான் நம்மளோட டேட்டா வந்து கேட்ச் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து டெவ் டூலும் குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து செம சூப்பரா இருக்கும். நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட் வந்து அதாவது அந்த கேட்சிங்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கிறதுனால வெரி எஃபிஷியன்ட்டா தெரியும். ஏன்னா நீங்க நார்மலா ஏபிஐ கால் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மறுக்கா அந்த பேஜ் மறுக்கா லோட் ஆகி மறுக்கா வரும். இது என்ன பண்ணும்னா, அந்த கேட்ச்சா இருக்க டேட்டாவ காட்டிட்டு மறுக்கா புது டேட்டா வந்தா மட்டும் அத மட்டும் கீழ லோட் பண்ணிக்கும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுஐ லைப்ரரி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, SATCN. ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ SATCN இது வந்து ஒரு பாப்புலர் யுஐ லைப்ரரி தான். இதுல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, Tailwind CSS வந்து யூஸ் பண்ணி காம்போனன்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இத ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க பக்காவா குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டாக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? எப்படி செட்டப் பண்ணணும்? எல்லாமே அவங்க பக்காவா குடுத்துருப்பாங்க. அதுபடி நெறைய ஃப்ரேம் ஒர்க்கும் குடுத்துருக்காங்க. Next.js, Vite, Tanstack ஸ்டார்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான். நம்ம Tanstack கொரி, டேபிள்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே அதுல இன்பில்டாவே வந்துரும். அத பத்தி உங்களுக்கு தனியா வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட்ல போடுங்க. நம்ம அதுக்கு தனியா வீடியோ நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டர் இந்த மாரி மேனுவல் ரியாக்ட் இந்த மாரி எல்லாத்துக்குமே தனித்தனியாவே எப்படி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? எப்படி எப்படி செட்டப் பண்ணணும்? அப்படிங்கிறத பக்காவா குடுத்துருப்பாங்க. சூப்பர். இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பக்காவா இருக்கும் யுஐ லைப்ரரிக்கு. தென் அடுத்ததா பார்க்க போறது மோஷன் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் பத்தி பார்க்க போறோம். இது எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ஸ்க்கு. இத பார்த்தீங்கன்னா, நீங்க ரியாக்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே பக்காவா குடுத்துருப்பாங்க. நீங்க எப்பயுமே ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல வீக்லி டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹையா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்டேட்டட் அப்படிங்கிற லாஸ்ட் பப்ளிஷ் வந்து 9 டேஸ் இருக்கும். அந்த மாரி எப்பயுமே கரண்ட்டா இருக்கிறதுலயே நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல வந்து நெறைய பக்ஸ் இருக்காது. உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் அப்பப்போ புது புது அப்டேட் வரும். உங்களுக்கு வந்து உங்க ப்ராஜெக்ட்டும் நல்லா ஹெல்த்தியாவே இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாரி பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க எப்பயுமே எந்த பேக்கேஜ்னாலுமே. இது பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். வியூல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய சப்போர்ட் யாரெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மொத்தம் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு சூப்பரான யூட்டிலிட்டி பேக்கேஜ் தான். ஸோ டேட் மைனஸ் எஃப்என்எஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேக்கேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ என்னலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்ட வந்து சாரி கிளிக் பண்ணல. டேட்ட ஃபார்மேட் பண்றது, 2 டேட்டுக்குள்ள கேப்ப கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாரி எஃப்என் இல்ல. டேட்டு மைனஸ் எஃப்என்எஸ். ஓகே இதான். தவறாம கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 2 டேட்டுக்குள்ள கேப்ப கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் டே, ப்ரீவியஸ் டே இந்த மாரி நெறைய நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்டேஷன கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலயே கூட நெறைய குடுத்துருப்பாங்க. ஸோ பேக் போய்க்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ இங்க நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய ஃபங்ஷன்ஸ், நெறைய நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். கெட்டிங் ஸ்டார்ட்டட்லருந்து ஆரம்பிச்சு, உங்களுக்கு என்னென்ன தேவை, எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பக்காவா குடுத்துருப்பாங்க. நார்மலா நீங்க வெனிலா ஜேஎஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ட்ல ஏதாவது நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் எது யூஸ் பண்றீங்க, ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட் எல்லாத்துலயுமே டேட்டா சயன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு யூட்டிலிட்டி பேக்கேஜ். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்து இப்ப புதுசா வந்திருக்குது. ஸோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா நம்ம வந்து ஏஐட்டலாம் பேசணும்னா பேக் எண்ட்ல இருந்து ஏபிஐ கால் வழியா பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெர்சல் வந்து ஏஐ அப்படின்னே ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்டிகே வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டைரக்ட்டா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்தே எந்த மாடல் கூடனாட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவங்க வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பேக்கேஜ் தான். இதில பார்த்தீங்கன்னா, Zod யூஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட்ட கூட ஸ்ட்ரக்சர்டா நம்ம வந்து எடுத்துக்கிட முடியும். ஸோ, அந்த மாரி நெறைய குடுத்துருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தனியா ஏதாவது வீடியோ வேணுனா, நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம இதுக்கு தனியா ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி நம்ம போடலாம். ஸோ, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ, நம்ம
ப்ராஜெக்ட்ல ஏதாவது சார்ட்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். டேஷ்போர்ட்ல நெறைய சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் சம்மந்தப்பட்ட நெறைய வகையான சார்ட்ஸ் இருக்கும். லைன் சார்ட், பை சார்ட், கிராஃபு ஸோ இந்த மாரி நெறைய இருக்கும். ஸோ இதுக்கான டாக்குமெண்டேஷன் எப்பயுமே நீங்க ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, வந்து ரெபாசிட்டரி, ஹோம் பேஜ் அப்படின்னு 2 குடுத்துருப்பாங்க. ஸோ அது வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டாக்குமெண்டேஷனுமே நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஸ்டோரி புக் அப்படின்னு இருக்கு. ஸ்டோரி புக்க நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அது டாக்குமெண்டேஷனுக்கான ஒரு இடம் தான். ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இப்ப ரீசார்ட்ஸ்ல என்னென்ன சார்ட்ல இது லைன் சார்ட்னா இந்த மாரி இருக்கு. ஸோ அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுக்கு கீழ வந்து பார்த்தோம்னா, என்னென்ன சார்ட்லாம் இருக்கு அப்படின்னா, ஏரியா சார்ட் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா சார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ப்ரிவியூ பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணிக்கலாம். ஸோ வேற என்ன இருக்கு? பார் சார்ட். பார் சார்ட் கிளிக் பண்ணா பார் சார்ட் வரும். ஸோ தென் இங்க பார்த்தீங்கன்னா, சார்ட் லேஅவுட்டு, ரேடார் சார்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய வகையான சார்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து எல்லா சார்ட்டையுமே செக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கைடுமே குடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூ ஸ்டாண்ட். ஜூ ஸ்டாண்ட் வந்து நெறைய பேர் கேள்விப்பட்டுருக்கலாம். நெறைய பேர் கேள்விப்படாம இருக்கலாம். ஜூ ஸ்டாண்ட். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் டூல். அதாவது நம்ம ரியாக்ட்ல பார்த்தீங்கன்னா, நார்மலா கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணுவோம். அத தவிர்த்து ரெடக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெடக்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் தான் இந்த ஜூ ஸ்டாண்ட். ரெடக்ஸ விட பாய்லர் ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப ஹேண்டியாவும் இருக்கும். நீங்க டைப் ஸ்கிரிப்ட்லயே எழுதிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதிக்கலாம். செம்ம ஈஸியாவும் இருக்கும். லைட்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டெக்ஸ்ட் API மாரி தான் இது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இனிஷியல் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஆனா, ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணும் எல்லாத்தையுமே. இதுல வந்து API ஹேண்டில் பண்ணிக்க முடியும். செம்ம சூப்பரா இருக்கும். சரியா? நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. மஸ்ட் நீங்க ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இந்த ரெடாக்ஸ், கான்டெக்ஸ்ட் APIலாம் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேக்கேஜ் பார்த்துருக்கோம். இந்த 10 பேக்கேஜ் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டாலே, நீங்க ரியாக்ட்ல வேற லெவல் ஆகலாம். ஸோ ரியாக்ட்ல இன்னும் நெறைய பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். API வந்து பேரலல் எப்படி கால் பண்றது? சீக்வென்ஷியலா எப்படி கால் பண்றது? அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேக்கேஜ் இருக்கு. ஸோ இன்னொரு பேக்கேஜும் இருக்கு. ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா NUQS. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா செர்ச் பேரம்ஸ்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நான் இங்க செர்ச் குடுக்குறேன். ஓகே. இந்தா வந்துருச்சு. NUQS. சூப்பர். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செர்ச் பேரம்ஸ்லாம் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாத் பேரம், செர்ச் பேரம்லாம் செட் பண்ணும்போது, நம்ம யூஸ் செர்ச் பேரம்ஸ் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இதில ஈஸியாவே எடுக்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க. இதில டைப் பண்றாரு. செர்ச் பேரம் வந்து டைரக்ட்டா அங்க வந்து விழுது. ஸோ அந்த மாரி இந்த மாரி நம்ம ஈஸியா நெறைய வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரி இதில குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு எந்தெந்த பேக்கேஜ்லாம் நீங்க ட்ரை பண்ணதில்ல, அதுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம். ஓகே கைஸ். இந்த வீடியோ இவ்வளதான். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 பேக்கேஜ் கவர் பண்ணியிருக்கேன். இந்த 11 பேக்கேஜுமே நீங்க அன்றாட ரியாக்ட் பேஜஸ்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஸோ முக்கியமா நான் எதெல்லாம் சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் எஃப்என்எஸ்லாம் மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. டேட் எஃப்என்எஸ், ஜாடு அதுக்கப்புறம் இந்த டான்ஸ்டாக் டேபிள் இந்த டான்ஸ்டாக் டேபிள டேட்டா டேபிள்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா, இதில நமக்கு நம்ம டிஃபால்ட்டா செர்ச் வந்துரும். பேஜினேஷன், சார்ட்டிங், ஃபில்டரிங் பேஜ் லிமிட்டேஷன் இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 5 டூ 6 ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே வந்துரும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் டேபிள்லாம். ஸோ டான்ஸ்டாக் கொரி மஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேரலல் எக்ஸிகியூஷன் குடுத்துரும். அதனால எல்லா API காலுமே ஃபாஸ்ட்டா இருக்கும். அது இல்லாம கேச்சிங் இருக்கிறதுனால, உங்க APIஸ் எல்லாமே டேட்டா அந்த ரெஸ்பான்ஸ்லாம் கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது அந்த டேட்டா காட்டிரும். ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சுன்னா காட்டிரும். இல்லாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டும். அதனால நெறைய இடத்துல லோடர் போட வேண்டிய அந்த லோடர் சுத்திக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் கம்மியாகும் யூசர்ஸ்க்கு வந்து. ஸோ அதெல்லாம் மஸ்ட்டா யூஸ் பண்ணி பாருங்க. சாட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து டெய்ல்விண்டோட சேர்ந்தது தான். நீங்க கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா நீங்க CLI வழியாவே காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பர் கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன ஒரு 11 பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இதே மாரி ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.